காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வடமாகாணத்திற்கான இறுதிக்கட்ட சாட்சி விசாரணைகள் கிளிநொச்சியில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த அமர்வில் தன் மகனை தேடிய தாயின் கதறலே அது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 9 மணி தொடக்கம் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாரு பிடிச்சிட்டு போனது? மாமியாரே பிடிச்சிட்டு போனாங்க. முகமாலையில வைத்து இலங்கை இராணுவம் இவரை கொண்டு போனாங்க. வீட்டுக்கு உங்களுக்கு வந்துருக்கு ஓகே பண்ணி வந்துருக்கு அப்படின்னாங்க. சேர்ந்து பார்த்தா ஒன்றையும் காணையிலம்மா கூட தடுப்பு தவிக்கிறேன். நாங்கள் மகளிட பிள்ளையில எனக்கு குறைஞ்சிருக்கிறேன். நான் தனியாக தான் ஆளும் உதவி இல்லைம்மா. இந்த கடைசி ஒரு ஆள் அவர் தான் ரெண்ட குடும்பத்தை பார்க்குறேன். எனக்கு எனக்கு இந்த இதில் காயப்பட்டது. இப்போ நாங்கள் ராணுவத்துக்கு உள்ளுக்கு வந்த நாங்கள் எல்லாரும் ராணுவம் கைப்பற்றினது வரைக்கும் இயக்கம் செல்லடிச்சிருது. எங்களை உடுமாத்தல இருந்து உள்ளுக்கு வந்தாங்க. உள்ளுக்கு வரைக்கும் செல்லடிச்சு காயப்பட்டு ஆமையும் கொண்டு போனது ஆளு மகனை கொண்டு போனோம். நாங்கள் எல்லாம் கீழே விழுந்து வைக்கிறந்துட்டு தான் பேருந்து உடம்பிருந்தாங்க. ஆமைக்கு கிட்ட வந்த உடனே அவங்க செல்லடிச்சவங்க இயக்கம் செல்லடிச்சு மகன் காயப்பட்டு விழுந்துட்டார். உடனே ராணுவம் 2 பேர் காயம். அவையோடய வேற ஏமாற்றி கொண்டு போனோம். ஒருவரும் கிட்ட போயில்லை. அவர் அம்மா அம்மான்னு கூப்பிட்டவர். எல்லாரும் நாங்கள் அப்படியே விழுந்து கிடந்துட்டோம். கடத்தப்பட்டவரா? இல்லை, இவரை ஒளிச்சு வச்சிருந்தோம். நாங்கள் ஒளிச்சு வச்சிருந்து கிடங்குக்கான ஆளை வச்சிருந்தோம். நாங்கள் லெட்டிக்கு இருக்க சொப்பின் பேக் இருக்கு தான் கொண்டு எறிஞ்சு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அவரை எங்களை உழைச்சி பார்த்து அப்போ நாங்கள் கொண்டு போயிருக்க அவர் முன்னுக்கு ஓடு தம்பி சொன்னாங்க. அந்த சின்ன பிள்ளை இல்லாது கடத்தப்பட்டு வர இல்ல கடத்தப்பட்டு கிளாலி கடல்ல யாழ்ப்பாணம் போனதுல காணா நேவி பிடிச்சாங்க. கொண்டு போய் வச்சிருந்து அங்க நிறைய பேரை எல்டிடி இல்லையான்னு சொல்லி விட்டுட்டாங்க. இவரை எல்டிடின்னு சொல்லி வேற கொண்டு போயிட்டாங்க. பூசாவில் வச்சிருந்த ஒரு பொடியனோட வச்சிருந்தா பூசாவில் ஒரு தம்பி வந்து சொன்ன லெட்டர் 2 எழுதி கொடுத்தாரு தனிநடத்துல இருக்கிறான்னு சொல்லி போனாங்க. அவங்க பூசாவுக்கு போனாங்க. இப்ப 2014 போனாங்க. களத்துறை உள்ளுக்குள்ள இருக்கு கேம்ப் அதுக்குன்னு சொல்லி அங்க போனா அங்க இல்லையான்னு சொல்லிட்டாங்க. தம்பி வந்து சொன்னவரெல்லாம் நம்புறேன். இப்ப என்ன மாதிரின்னு நான் தெரியல. லெட்டர் கொடுத்து லெட்டர் அவற்றை கைப்பட லெட்டர் நாங்க பாத்தினாங்க. இறுதி நாள் அமர்வு என்ற கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்திய அமர்வுக்காக 187 பேர் பளை மற்றும் பூநகரி பிரதேச செயல பிரிவுகளிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் கடந்த 3 தினங்களும் இங்கே வருகை தந்து தங்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்திருந்தமே எம்மாலாவது அணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாணத்திற்கான இறுதி அமர்வாக இவ்வமர்வு இடம்பெறுகின்றமே இங்கு குறிப்பிடத்தக்க விசேட அம்சமாகும். கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணைகள் 28ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் நிறைவுக்கு கொண்டு வரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே வேளையிலே புதிய முறைப்பாடுகளும் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும். கடந்த காலங்களில் மக்கள் இந்த விசாரணையில் ஆர்வம் காட்டிய பொழுதிலும் இந்த இறுதியாக நடைபெறுகிற இந்த அமர்விலே பெரிய அளவிலே ஆர்வம் காட்டாமையும் இங்கு எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து சப்த சங்கரி.